அப்ப அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இங்கே உள்ள வந்தவர்கள் வராங்க. எல்லா தமிழனும் பெரிய அளவுல பணம் படைத்தவனாக இருக்கிறான், பொருளாதாரம் படைத்தவனாக இருக்கிறான். நமக்குள்ள சில சண்டைகள் ஏற்படுது. பாண்டியர்களுக்கு நடுவுல ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும், வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் சண்டை நடந்தது. ஒரு வலுவற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவியது. இதுதான் சான்ஸ் என்று வந்தார்கள். அவர்கள் நம்மை காக்க வரவில்லை, நம்மை பாதுகாக்க வரவில்லை, சனாதனத்தை காக்க வந்தோம் என்றெல்லாம் அது பொய்கள், கட்டுக்கதைகள். அதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்லை. சனாதனத்தை காக்கணும், இஸ்லாமிய படையெடுப்பை எதிர்த்து அது இஸ்லாமியர்களிடம் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னா, அன்னைக்கு என்ன இஸ்லாமிய பிளைட் பிடிச்சா வந்தான் தமிழ்நாட்டுக்கு? இவன் ஊரை தாண்டி தான் வந்தான். போற வழியில கேட்டுப்பான் தமிழ்நாடு எங்க இருக்குன்னா அக்கறை உண்டுன்னு சொல்லிட்டு இவன் போய் கொள்ளையடிச்சுட்டு போன அடுத்த நிமிஷம் உள்ள வந்துட்டான். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு படை வந்து அடிச்சு நம்ம வீழ்ச்சி அடைச்சிருக்கோம் அப்படின்னா, வீழ்ந்திருக்கோம் அப்படின்னா படைபலம் குறைஞ்சிருக்கும், குழப்ப நிலை இருக்கும். அந்த குழப்ப நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு தமிழகத்திற்கு வந்தார்கள். இஸ்லாமிய படைப்பு வளர்ந்தது, வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள், சென்றார்கள். ஒரு 40 ஆண்டு காலம் மட்டுமே இஸ்லாமிய ஆட்சி என்பது தமிழகத்தில் நிலை பெற்று இருந்தது. மற்றபடி அடுத்த 500 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வடுகர்கள், தெலுங்கர்களுடைய ஆட்சி தான் தமிழ் மண்ணில் நடந்தது. அந்த வடுகர்கள், தெலுங்கர்கள் ஆட்சி தமிழர்களுடைய உழைக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் தமிழர்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்தார்களோ, உழைப்பு என்பது யாரிடம் இருந்ததோ அவர்களை எல்லாம் அடிமையாக்கினார்கள். யாரெல்லாம் பகைக்க கூடாதுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, இவனை பகைக்க கூடாது, இவனை பகைக்க கூடாது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் கன்சால்டேட்டா மக்கள் வாழ்றாங்களோ, அது ஒரு பெருங்கூட்டமாக ஒரே பகுதியில் மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் அழிப்பது, அவர்களை ஒடுக்குவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் நண்பராக எப்படி பயன்படுத்திக் கொள்வது? உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சிடறேன், என் கூட சண்டைக்கு போடாத. அதுலயும் சில தலைவர்கள் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்களை வீழ்த்தி விட்டு அங்க ஒரு துரோகி இருக்கதானே செய்வான், எவனா ஒரு துரோகி இருப்பான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பதவிகளை கொடுத்து நமக்குள்ள சண்டை வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்குவோம், எனக்கு கட்டுப்பட்டு நீரு அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் என்பது நடந்து கொண்டது. அவ்வாறு ஒப்பந்தங்கள் ஒரு சில குடிகள் அவர்களுடைய தலைவர்கள் செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய சமூகம் என்பது பெரிய அளவு ஒடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களும் ஒடுக்கப்பட்டார்கள். வேற இடங்கள்ல ஒரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்படாமல் இருக்கலாம், வேறொரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள். பகுதி சார்ந்த ஒடுக்குமுறை என்பது இருந்தது தமிழ்நாட்டில். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இங்க ஆண்டை குடிகளாக இருப்பார்கள். அவர்களே தென் தமிழகத்துக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் அடிமை குடிகளாக இருப்பார்கள். ஏன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அவ்வாறுதான் இருந்து கொண்டிருந்தது.